தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரபுதக் கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி, இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் முடியம்மையுடன் அமர்ந்திருநனா உடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆடிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஓடிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்ன மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நஞ்சி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு உளறு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில். ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடித்தாமரைகளை மனமொழி மைகளாலே வணங்கி அடியணை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளை மனமொழி மைகளாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருள் செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுகளை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்க பெற்று இருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய சிவப்பிரகாசத்தினுடைய 87 பாடல்களை நாம் சிந்தித்து இருக்கின்றோம். அதில் நாம் கடந்த 87வது பாடலிலே அத்துவிதத்தினுடைய இயல்பை நாம் சிந்தித்தோம். அதாவது 84வது பாடலிலே உபாய நிட்டையை நமக்கு காட்டினார். 84ல் உண்மை நிட்டை, 85ல் உபாய நிட்டை. இந்த உபாய நிட்டை கூடிய நிலையில் பெருமானை பாவிக்க வேண்டியதில்லை என்பதை நமக்கு 86வது பாடலிலே காட்டினார். ஏன் அவனை பாவிக்க வேண்டியதில்லை அப்படின்னா, அவன் நமக்கு வேறாக இருப்பவன் அல்ல. அவன் நமக்குள்ளே எப்பொழுது எப்படி இருக்கிறானுங்க, அத்துவிதமாக கலந்து இருக்கிறான். எனவே அத்துவிதமாக நமக்கு என்றும் நீங்காது அறிவின்கண்ணே நிறைந்திருக்கிற பெருமானை நாம் இந்த பாவனை முதலானவற்றால் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நமக்கு 86ல் சொன்னார். அப்போ பாவனையால் அவனை பாவிக்க வேண்டாம், அவன் அத்துவிதமாக இருக்கிறான்னு சொன்னால் அந்த அத்துவிதம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு எதில் சொன்னார், 87ல் சொன்னார். அத்துவிதத்தின் இயல்பு 87ல் நமக்கு காட்டப்பட்டது. அப்போது அத்துவிதத்தில் பெருமான் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னால் அந்த அத்துவிதத்தின் இயல்பு எவ்வாறு என்று சொன்னால் அது எப்படி இருப்பான், அத்துவிதமாவது நீ இந்த பெத்த நிலையில் ஆணவத்தோடு எப்படி இருந்தையோ அப்படி முத்தி நிலையில் சிவத்தோடு கலந்து நிற்பதே அத்துவிதம். ஆணவத்தோடு பெத்த நிலையில் சிவத்து அந்த உயிர் எப்படி கலந்து நின்றதோ
அதுபோல முத்தி நிலையிலே சிவத்தோடு நீ கலந்து நின்றால் அதுவே உனக்கு முத்தி நிலை என்று அந்த ஆணவத்தோடு இருக்கிற நிலையை ஓமையாக காட்டினார். எதில்? 87ல் அத்துவிதத்திற்கு இலக்கணம். பல சமயங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் மறுத்து ஒரு பொருள் இரண்டாக வந்து மீண்டும் ஒன்றாகும்னு சொன்னால் அது பொருந்தாது. இருவேறு பொருளாக இருந்து அது மீண்டும் கூடும் என்று சொன்னாலும் பொருந்தாது. ரெண்டும் கூடவே கூடாதுன்னு சொன்னாலும் பொருந்தாது. இந்த ஆன்மா சிவத்தின் தன்மையை பெறும் என்று சொன்னாலும் அது பொருந்தாது என்று 4 கருத்துக்களை சொல்லி இவற்றிற்கு வேறாய் இந்த அத்துவிதம் என்பது எப்படி இருக்குங்க? அறிவுக்கறிவாய் இருக்கிற பெருமான். இது எப்படி? ஆணவத்தோடு நீ எப்படி நின்னையோ அப்படி பெருமானோடு இருப்பதே அத்துவிதம் என்று நமக்கு அந்த 87வது பாடலிலே அத்துவிதம் என்பது பெத்த நிலையிலே ஆணவத்தோடு கூடி நின்ற நிலை போல முத்தி நிலையிலே நீ சிவத்தோடு கூடி நிற்பதே அத்துவிதம், அதுவே முத்தி, அதுவே முத்து என்று சொன்னார். அப்போ அடுத்த கேள்வி என்ன வருது என்று சொன்னால், அப்போது பெத்தத்தில் ஆணவமலம் இந்த ஆன்மாவோடு இருந்ததே, அப்போ முத்தி நிலையில் இந்த ஆணவமலம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா ஆணவத்தோடு நீ பெத்தத்தில் நின்னது தான், அதுபோல் சிவத்தோடு முத்தியில் நில்லுன்னு சொன்னீங்க. அது சரி, இந்த ஆணவமலம் முத்தியில் இருக்குமா இருக்காதா என்கின்ற அந்த தடைக்கு விடையாக நமக்கு என்ன செய்கிறாரு? 88வது அந்த பாடலை நமக்கு காட்டுகிறார். முத்தி நிலையில் ஆணவத்தினுடைய இயல்பு, முத்தி நிலையில் ஆணவத்தினுடைய இயல்பு அழிந்திடும் பாசம் எண்ணில் நித்தமென்று உரைத்தல் வேண்டா. அழிந்திடாது எண்ணில் ஞானமடைவது கருத வேண்டா. அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது. ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா விடைந்திடாவே. அழிந்திடும் பாசம் எண்ணில் நித்தமென்றே உரைத்தல் வேண்டாம். ஏன் இந்த முத்தி நிலையில் ஆணவம் என்ன ஆகும்? ஆணவம் என்ன ஆகும்னு சொன்னால், ஆணவம் என்ற பொருள் அங்கே இருக்காது, அழிஞ்சு போகும். ஆணவம் அழிந்து போகும் என்று நீ உரைப்பாயானால் முத்தியில் ஆணவம் என்ற ஒன்று இல்லாது போகும், அது கெட்டுப்போகும். ஆணவம் என்பது கெட்டு போகும்னு சொன்னால் என்னாகும்? அது நித்தம் என்று முதல்ல நாம் சொன்னோமா இல்லையா? அனாதி நித்த பொருள், அனாதி நித்த பொருள் என்று நாம் எங்கே சொன்னோம்? எங்கேயோ சொன்னோம், சிவபிரகாசத்தில் சொன்னோமா இல்லையா? எத்தனாவது பாட்டில் சொன்னோம்? எத்தனாவது பாட்டில் சொன்னோம்? 25வது பாட்டில் என்னது? இந்த மும்மலங்களும் அனாதி, மும்மலங்களும் அனாதின்னு 25வது பாட்டில் சொன்னோமா இல்லையா? அதை நினைவுபடுத்தி கொள்ளுங்க. எனவே இந்த 3 மலங்களும் அனாதி நித்த பொருள், நெல்லிக்கு உமிதவிடு நீடு செம்பில் காளிதமும் என்று நமக்கு இதில் சொல்லுவார். இதில் சிவஞான போதத்தில் அதே ஓமையை இங்கே சிவப்பிரகாசத்துலேயும் சொல்லி இது 3ம் என்னது? அனாதி நித்த பொருள் என்று 25வது பாடலில் மும்மலங்களும் அனாதின்னு சொல்லி நிறுவியாச்சு. அப்போது முத்தி நிலையில் ஆணவமலம் கெட்டுப்போகும், இல்லாது போகும்னு சொன்னால் அது என்ன ஆயிரும்? நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். இப்போ முன்னாடி இதை நித்த பொருள்னால் என்ன இருக்கணும்? 3 இடத்துலையும் அதை காட்டணும். எதில்? கேவலத்துலேயும் ஆணவத்தை காட்டணும், சகலத்துலேயும் ஆணவத்தை காட்டணும், முத்தியிலையும் ஆணவத்தை காட்டணும். அதுதான் என்னதுங்க? நித்தம் என்பது பொருள். அனாதி நித்தம்னா என்னது? அது அழிந்து போகாது நிற்க வேண்டும். அப்போது முத்தி நிலையில் ஆணவம் அழிந்து போகும் சொன்னால் அது நித்தம் என்பது குற்றமுடைய கருத்தாக மாறும். சரி, அப்போது ஆணவ மலம் முத்தியில் அழியாதுன்னு வச்சுக்கலாமா? அழியுதுன்னு சொன்னால் அது நித்தத்துக்கு கேடு. அதனால் என்ன செய்யலாம்? முத்தி நிலையில் ஆணவம் அழியாது, ஆணவம் அழியாது. அப்படி வைத்து கொண்டோம்னா என்ன ஆகும்? அழிந்திடாது எண்ணில் ஆணவ மலம் முத்தி நிலையில் அழியாது என்று சொன்னால் ஞானம் அடைவது கருத வேண்டாம். அப்போ ஞானம் அடைந்தான்னு சொல்லாதீங்க. பெத்தத்திலையும் அவன் ஆணவத்தோடு தான் இருந்தான், பெத்தத்திலையும் ஆணவத்தோடு தான் இருந்தான். அப்புறம் முத்தியிலும் ஆணவத்தோடு தான் இருப்பான்னு சொல்லிவிட்டு அப்புறம் பெத்தம் என்ன முத்தி என்ன எல்லாம் ஒன்று தான். அப்போ இவன் ஞானம் அடைந்தவனுக்கும் ஞானம் அடையாதவனுக்கும் என்ன கிடையாது? வேறுபாடே இல்லாமல் போகும். எனவே ஞானம் அடைந்தவன் என்று சொல்வதற்கு பொருத்தம் இல்லாமல் போகும்.
அப்போ ஞானம் அவனை அடைந்தவன்கிட்ட என்ன இருக்கணும்? ஆணவ மலம் இல்லையாக போகணும், இல்லையாக போகணும். அப்போ என்னங்க பண்ணுறது? எங்கே அழியுன்னு சொன்னாலும் தப்புங்கிறீங்க, அழியாதுன்னு சொன்னாலும் தப்புங்கிறீங்க. அது என்ன தான் ஆகும்? ரெண்டில் ஒன்று, ரெண்டில் ஏதோ ஒன்று ஆகணுமா இல்லையா? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்ன பழமொழி? ஆனா பொண்ணா குப்பாயி அதில் ஒன்று தப்பாது. எப்போ ஆம்பளை புள்ள பிறக்குமா பொம்பளை புள்ள பிறக்குமான்னு கேட்டால், ஐயா ஒன்று ஆம்பளை புள்ள பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை புள்ள பிறக்குங்க. ஏன் ரெண்டில் ஏதோ ஒன்று பிறந்து தானே ஆகணும், ரெண்டை தவிர வேறு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்னது, ரெண்டில் ஏதோ ஒன்று. அப்போ அழியுன்னு சொல்லு, இல்லை அழியாதுன்னு சொல்லு. அழியுன்னு சொன்னாலும் தப்புங்கிற, அழியாதுன்னு சொன்னாலும் தப்புங்கிற. இது என்னதாயா ஆகும்? முத்தி நிலையில் ஆணவ மலம் என்ன ஆகும் அப்படின்னா, ஐயா அப்படி இல்லை, அழிந்திடும் சக்தி, அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது, நித்தம் அழிந்திடாது. அது என்னது, ஆணவ மலம் இருக்கும், ஆனால் அது சேட்டை இருக்காது, அதனுடைய சேட்டை இருக்காது, காரியங்கள் இருக்காது, காரியங்கள் இல்லாது அது அடங்கி நிற்கும், அது அடங்கி நிற்கும். எங்கே? அந்த கூத்த பெருமானுடைய திருவடியிலே அந்த முயலகன் அடங்கி நிற்பது போல. முயலகன் அதுதானே நம்ம ஆணவ மலத்துக்கு அடையாளமாக யாரை சொல்கிறோம்? முயலகனை தானே சொல்கிறோம். இதில் உண்மை விளக்கத்தில் சொல்கிறாரா இல்லையா? அந்த அந்த முயலகன் என்னதுங்க? அவன்தான் ஆணவ மலம், அவன்தான் ஆணவ மலம். அவன் எங்கே அடங்குவான்? அந்த திருவடியில் தான் அடங்குவான். அவன் அடங்கி நிற்கிற ஒரே இடம், ஒரே இடம் எது? அந்த ஊன்றிய திருவடி, ஊன்றிய திருவடி. மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி, மலத்தை என்ன செய்கிறாராம்? நல்லா ஓங்கி மிதிக்கிறாராம். அதனால தான் எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா? நடராஜ பெருமானை பாருங்கள் எப்படி நிற்பான், இப்படி நிற்பான் வளைஞ்சிக்கிட்டு, முதுகு தண்டு மேலே வச்சு ஒரே மிதி. ஏன்? அவனுடைய மொத்த வலிமையையும் அமுக்குகிறார். யாருக்கு? திருவடியை யார் வந்து சாருகிறார்களோ, அந்த திருவடியை யார் சாருகிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற ஆணவ மலத்தினுடைய பந்தத்தை அவர் என்ன செய்கிறாரு? அப்படியே அமுக்குகிறார். மலம் சாய அமுக்கி என்ன செய்தார்? அருள்தான் எடுத்து, அருளாலே எடுத்துனர், அருளாலே எடுத்து. எனவே சக்தி கெட்டு நிற்கும், சக்தி கெட்டு நிற்கும், நித்தம் கெடாது நிற்கும். இருப்பான், எப்படி இருப்பான்? இருப்பானுங்க. அவன் ஒரு ஆள் இருப்பான், அவ்வளோதான். அவன் எப்படி இருக்க மாட்டான்? எந்த செயல்பாடு அவன்கிட்ட அங்கே இருக்காது. காரணம் என்ன? அங்கே ஒளிப்பொருளாகிய சிவஞானம் விளங்கி நிற்கின்ற காரணத்தினாலே இருளாகிய ஆணவ மலம் எப்படி நிற்கும்? அழிந்து நிற்கும். அதுக்கு ஓமை சொல்லிட்டார், ஒளியின் முன்னர், ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும். இருள் அழிந்திடும். இருள் என்ன செய்யும்? சக்தி கெட்டு நிற்கும். இந்த இடத்துல சூரியன் வந்தாச்சு, சூரியன் வந்துட்டால் இங்கே இருந்த இருள் என்னாச்சு? எங்கேயும் போகலை, அங்கே தான் இருக்குது, அடங்கி இருக்கிறது. சூரிய ஒளியின் முன்பாக அந்த இருளானது எப்படி நிற்கிறது? அடங்கி நிற்பது போல திருவருள் முன்பாக ஆணவமலை எப்படி இருக்கும்? அடங்கி நிற்கும், இல்லாது போகாது, இல்லாது போகாது. இப்போ வெளிச்சம் இருக்குது, இப்போ நம்ம விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது, இங்கே இருள் இருக்கா இல்லையா அப்படின்னா இருள் இருக்கிறது. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? விளக்கு அணைச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். விளக்கு அணைச்சா அடுத்த கணம் எங்கே வருது? இந்த இருள் உடனே வருதா இல்லையா? இப்போ ஒன்று வேணாம், எல்லா கதவு ஜன்னலெல்லாம் சாத்தியாச்சு, கதவு ஜன்னலெல்லாம் சாத்தியாச்சு. இப்போ லைட் ஆஃப் பண்ணால் இருள் எங்கேருந்து உள்ளே வந்துருமா பார்க்கலாம். அப்படி லைட் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும்? உடனே இருள் வந்துடும். அது எங்கேருந்து வர வேண்டாம், எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அந்த ஒளியின் முன்பாக அது என்ன ஆகிறது? அடங்கித்தான் நிற்கிறதே ஒளிய இல்லாது போகாது, இல்லாது போகாது. அதுபோல் அந்த திருவருள் முன்பாக ஆணவமலை என்னாகும்? அடங்கி நிற்கும். அதனால் என்ன சொல்கிறார்? அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது. அது அதனுடைய அந்த அனாதி நித்தத்தன்மை என்னாகாது? அழிந்து போகாது. எனவே எது போல? ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா, நாசம் அடைந்திடா அப்படின்னு என்னதுங்க? அது இல்லாது கெட்டு போகாது, அந்த அடங்கித்தான் நிற்கும், அடங்கித்தான் நிற்கும். மற்றபடி அது என்னாகாது? அது அங்கே கெட்டு போகாது. எனவே அது என்னது? நாசம் அடைந்திடா, மிடைந்திடாவே. மிடைந்திடாவே என்பது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது என்னதுங்க, மறைவதில்லை, அங்கே அடங்கித்தான் இருக்கிறது, இல்லாது போவதில்லை. மிடைதல் என்பது என்னதுங்க, அழிவதும் இல்லை, மறைந்து நிற்பதும். எப்படி இருக்குதுங்க, சக்தி மடங்கி நிற்கிறது, சக்தி மடங்கி நிற்கிறது. எனவே அது மிடைந்திடாவே என்று நமக்கு காட்டுகிறார். எனவே இந்த ஆணவமலம் இந்த ஆன்மாவினுடைய அறிவில் அனாதி கேவலத்திலிருந்து ஒரு குற்றமாய்த்தான் இருக்கிறது, குற்றம் போல தான் இருக்குது. இது எங்கே சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனார் இருள்வடிவம் செங்கதிரோன் பால் நிற்ப காணாது ஒளியும் கணக்கே போல் ஆணவத்தின் ஆதி குறையாமல், ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி, நீதி நிறுத்தும் நிலை போற்றி. எது போற்றி பகருடைய, போற்றி பகருடையில் சேனார் இருள் வடிவம், சேனார் இருள் வடிவம் செங்கதிரோன் பால் நிற்ப, செங்கதிருக்கு முன்பாக இந்த இருள் எப்படி நிற்கும், காணாது ஒளியும், காணாது ஒளியும், காட்சிப்படாத அடங்கி நிற்கும். எப்போ, சூரியனுக்கு முன்பாக, சூரியனுக்கு முன்பாக இந்த இருள் என்ன செய்யும், காணாது ஒளியும் கணக்கே போல். அதுபோல ஆணவத்தின் ஆதி குறையாமல், ஆதினானது அதனுடைய இருப்பு இல்லை, குறைஞ்சு போகாது. ஆணவம் ஆன்மாவின் அறிவில் எப்போ இருக்கும், முத்தி நிலையிலும் இருக்கும். ஆணவத்தின் ஆதி குறையாமல், அப்போ இருக்கிறானே, ஐயோ இருக்கிறானேன்னு பயப்படாத, என்பால் அணுகாமல், அவன் என்ன செய்ய மாட்டான், பந்திக்க முடியாது. முத்து நிலையில் ஆன்மாவின் அறிவை இந்த ஆணவத்தினால் என்ன செய்ய முடியாது, பந்திக்க முடியாது. என்பால் அணுகாமல், இப்படிப்பட்ட ஒரு கருணை, நீதி, நீதி என்பது இங்கே என்னதுங்க, கருணை, பெருமானது கருணை, நீதி நிறுத்தும் நிலை போற்றி என்று இந்த பாடலை நமக்கு காட்டுகிறார். எனவே இது நமக்கு உண்மை விளக்கத்தையும் சொல்கிறாரே, முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, இத்தை விளைவித்தல் மனம். இந்த போகத்தை கொடுப்பது இறை, போகத்தை கொடுப்பது இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டுகொள் அப்பா என்று நமக்கு உண்மை விளக்கத்தையும் சொல்கிறார். முத்தியில் 3 முதல காட்டு, பேரின்பத்தை நுகர்வது ஆன்மா, பேரின்பத்தை கொடுப்பது இறை, இதற்கு துணை செய்து கொண்டு நிற்பது ஆணவமலம் என்று 3ஐயும் முத்தியில் காட்டுகிறார். எதில், உண்மை விளக்கத்தில் காட்டுறார். எனவே ஆணவம் முத்தி நிலையில் தொழில்படாது அடங்கி நிற்கும், தொழில்படாது அடங்கி நிற்கும். இப்போ உடனே அடுத்த கேள்வி என்ன, அடுத்த கேள்வி என்ன வருது, 25வது பாட்டில் சொன்னீங்களா இல்லையா, என்னது, 3 மலமும் அனாதின்னு சொன்னீங்க, 3 மலமும் அனாதின்னு சொன்னீங்க, ஆணவ மலம் அடங்கி நிற்கும்னு சொல்லிட்டீங்க. இந்த கண்மமலை என்னங்க பண்ணும், முத்தியில் கண்மமலம் என்ன ஆகும், கண்மமலம் என்ன ஆகும், இந்த மாயாமலம் என்ன ஆகும், மாயாமலம் என்ன ஆகும், இந்த 2க்கு விடை சொல்லணுமா இல்லையா. எனவே அது 89வது பாடலில் கண்மமலத்தினுடைய இயல்பு எப்போ, முத்தி நிலையில், முத்தி நிலை, அதாவது சீவன் முத்தருக்கு. முத்தி நிலைன்னா உடம்பை விட்டு போகிறதில்லை, எல்லாம் இப்போ சீவன் முத்திரை தான். பரமுத்திக்கு இங்கே ஒன்றும் பேச்சே இல்லை, பரமுத்தியை நம்ம சொல்லலை, நம்ம பாடலெல்லாம் எதை சொல்லுது, சீவன் முத்தருடைய இலக்கணம் தான் சொல்லுது. காரணம், பரமுத்தியை இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது அங்கே போய் பார்த்துக்குங்க, அங்கே எப்போ போகிறோமோ அங்கே போய் அனுபவத்தில் பார்த்துக்குங்க, அது இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே முத்தி நிலை, முத்தி நிலை என்பதெல்லாம் என்ன நிலை, சீவன் முத்தர்கள் இந்த உடம்போடு கூடி இங்கே அனுபவிக்கின்ற பேரானந்தம், அதுதான் முத்தி, அதுதான் முத்தி. பரமுத்தியை பற்றி பேச்சே இங்கே இல்லை, எந்த நூல்லையுமே அதை பற்றி பேச மாட்டாங்க. அதெல்லாம் அங்கே போய் அவங்க ஏன்னா அங்கே போய் அனுபவிச்சுட்டு இங்கே வரமாட்டாங்க, அங்கே போய் அனுபவிக்கிறவங்க இங்கே வரமாட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க இதை அனுபவிச்சதை இங்கே பாடியிருக்கிறாங்க. இவங்க பாடினவங்களாம் யார், இதை அனுபவித்து பாடியிருக்கிறாங்க. இங்கே சீவன் முத்தர் நிலையில் நின்று இங்கே அவர்கள் பெற்ற பேரானந்தத்தை இங்கே நமக்கு பாடலாம் கொடுத்துருக்குறாங்க. அங்கே போனவங்க இங்கே வந்து திருப்பி பாடுறவங்க யாரும் இல்லை. பரமுத்திக்கு போயிட்டு என்ன கிடையாது, திருப்பி இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, வரமாட்டாங்க, இங்கே வரமாட்டாங்க. எனவே இங்கே முத்தி என்பதெல்லாம் சீவன் முத்தருடைய நிலை தான். என்னது, அந்த வினை ஆணவமலம் அடங்கியது போல முத்தி நிலையில் வினை என்ன செய்யும், அது எவ்வாறு இருக்கும் என்பதை 89ல் சொல்கிறார். எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர்வித்தின் ஒல்லையில் அகலும்.
ஏன்ற உடல் பலவினையது ஊட்டும் தொல்லையில் வருதல் போல தோன்றிடு வினையது உண்டேல் அல்லொளி புறையும் ஞானத்து அழல்புற அழிந்து போமே. வினைன்னு சொன்னாவே நமக்கு என்னது? 3 தான். எது? சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம். நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமா இல்லையா? கண்மநெறி திரிவிதம். கண்மநெறி திரிவிதம். கண்மம் 3 வகைப்படும். இது சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமி. இது நம்ம ஏற்கனவே பலமுறை இதை சொல்லியிருக்கிறோம், அதை விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே 3 வகைப்படும் கண்மங்கள். அப்போது இந்த சீவன் முத்தருக்கு ஆகாமிய வினை எப்படி இருக்கும், பிராதத்த வினை எப்படி இருக்கும், சஞ்சித வினை, இந்த 3க்கும் என்ன செய்யணும்? விளக்கம் சொல்லணும். அவருக்கு இந்த 3 என்னாச்சு? யாருக்கு? சீவன் முத்தருக்கு. எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர் வித்தின் ஒல்லையில் அகலும். எல்லையில் பிறவி என்னது? எல்லையில்லாத பிறவி. பாடல் எண் எத்தனை? 48. என்னது? அந்த பிறப்பு எத்தனை பிறப்பு? தோன்றிடும் அண்டசங்கள் சுவேதசங்கள் பாரில் துதைத்து வரும் உற்பீசம் சராயுசங்கள். என்னது? 84 லட்சம் யோனி பேதம். 84 லட்சம் யோனி பேதம். எல்லாம் பார்த்த செய்தி தான். அதனால் அதை என்ன செஞ்சிட்டாரு? எல்லையில் பிறவி. எல்லையில் பிறவி, கணக்கற்ற பிறவி. இந்த கணக்கற்ற பிறவியை தருவது எது? பாவம் புண்ணியம். பாவம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய சஞ்சித வினை. சஞ்சித வினை. எனவே அது என்னாகிறது? பிறவிக்கு வித்தாவது. பிறவிக்கு வித்தாவது. எனவே இந்த 2 எதில் வருது? அங்கே சஞ்சித வினையில் இருக்குது. எனவே அந்த எல்லையில்லாத பிறவிக்கு காரணமாகிய இந்த இருவினைகளும் என்னாகும்? எரிசேர் வித்தின். எரிசேர் வித்து எது? நெருப்பை சேர்ந்த விதை போல. நெருப்பை சேர்ந்த விதை போல ஒல்லையில் அகலும். ஒல்லையில் அகல என்னது? மிக விரைவாக கெட்டுப்போகும். சஞ்சித வினை மிக விரைவாக கெட்டுப்போகும். இதை சேர்த்துனது எத்தனை பிறவியில்? கோடான கோடி பிறவியில் என்ன செஞ்சோம்? சிறுக 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 சேர்த்து வைத்த மொத்த சஞ்சித வினைகளும் ஒரு கணப்பொழுதில் கெட்டுப்போகும். கணப்பொழுதில் கெட்டுப்போகும். எதனால்? ஞானாசிரியனது திருக்கண் நோக்கம். ஞானாசிரியனது திருக்கண் நோக்கத்தினாலே அது என்னாகும்? அந்த ஞானமாகிய நெருப்பினாலே, ஞானமாகிய நெருப்பினாலே இந்த சஞ்சிதமாகிய வினைகளெல்லாம் என்ன ஆகாது? வறுக்கப்படும். வறுக்கப்படும். வறுக்கப்படும் என்னது? மீண்டும் அதுக்கு முளைக்கும் தன்மை இருக்காது. முளைக்கும் தன்மை இருக்காது. அது என்னது? தீக்கையாகிய அந்த நெருப்பினாலே, அருள் திரு நோக்கத்தினால். நமக்கு நாவுக்கரசு பெருமான் சொல்கிறாரா இல்லையா? விண்ணுற அடுக்கிய விறகு. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகில். புகில்னு என்னதுங்க? ஒரு சிறு நெருப்பு. சிறு நெருப்பு விண்ணை முட்டுகிற அளவுக்கு இருக்கிற அந்த விறகுக்குள்ளே கொண்டு போய் வச்சோம்னா அதெல்லாம் என்ன ஆகிடும்? உண்ணிய புகில் அவை ஒன்றுமில்லையாம். எது? அத்தனை வானத்தை முட்டுற மாதிரி வச்சிருந்த நெருப்பெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதற்கு என்ன காரணம்? கீழே வச்ச ஒரு சிறு நெருப்பு. அந்த நெருப்பு என்னது? உபதேசம். குருநாதனது உபதேசம். எனவே அதுதான் என்ன சொல்கிறாரு? ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து நாம் செய்த பாவங்களையெல்லாம் நீக்குங்கிறார். பாவங்களையெல்லாம் நீக்கும். அப்போ புண்ணியத்தையெல்லாம் என்னங்க பண்ணும்? பாவத்தையெல்லாம் நீக்குன்னு சொல்லிட்டாரே, புண்ணியத்தையெல்லாம் என்ன செய்யும்? இந்த 5 எழுத்து என்ன செய்யும் அப்படின்னு என்ன செய்யும்? தீக்கை நம்ம ஏற்கனவே படித்த ஞாபகம் இருக்கா? என்ன செய்யும்?
2 வகையான தீக்கை நம்ம சொன்னோமா இல்லையா? பல வகையாக சொன்னோம். 2 எங்கேங்க சொன்னீங்க? நிறையா சொன்னீங்க. அதில் முக்கியமான பிரிவு என்ன கேட்டிங்கன்னா, இந்த உத்தமரில் உத்தமர் எனது ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி வழுக்கா நல்ல உத்தமருக்கு ஓதும் சீலம் இது எனது பீஜத்தோடு சொல்லக்கூடிய மந்திரம். இது ஒரு வகை. இன்னொன்று எனது அந்த பல போகத்தவர் யார்? அந்த பெண்களுக்கு செய்வது. பாலரோடு வாலீசர் விருத்தர் பணிமொழியார் பலபோகத்தவருக்கு செய்யும் சீலம் இது. அது நிர்பீச தீக்கை. பீஜத்தோடு சொல்லக்கூடிய தீக்கை, பீஜம் இல்லாமல் சொல்லக்கூடிய தீக்கை. இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, சமயாச்சார சுத்தி செய்துனர். சமயாச்சார சுத்தி செய்து அப்படின்னு என்னது? அவர்களுக்குரிய ஆச்சாரங்களை எல்லாம் நீக்கி. என்ன ஆச்சாரம்? ஒரு சிவபூசை பண்ணும்போது எத்தனையோ நீதி கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. இப்படி எந்திரிக்கணும், இப்படி படுக்கணும், இப்போ இதை சொல்லிட்டு செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு எத்தனையோ நியதிகளெல்லாம் இருக்குது. குருநாதர் என்ன செய்கிறாரு? அதையெல்லாம் சுத்தி பண்ணி, சமயாச்சாரங்களையெல்லாம் சுத்தி பண்ணி, ஐயா நீ ஒன்றும் பண்ணாத, 16 இடத்துல திருநீர் பூசிக்கிட்டு 5 எழுத்து சொல்லு போதும், வேறு நீ ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத. ஏன்னா அவ்வளவு கருணை நம்ம மீது குருநாதருக்கு இருக்கிற கருணை. இவனுக்கு அதை எதையும் சொன்னால் இவன் ஒன்றும் செய்யாமல் ஓடி போயிடுவான். இவன் ஏதோ 5 எழுத்தை சொல்லட்டும் என்று என்ன செய்கிறாரு? கருணையோடு நமக்கு இருக்கக்கூடிய மற்ற அந்த சமயத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற எத்தனையோ விதிகளையெல்லாம் விளக்கி, அவற்றையெல்லாம் விளக்கி என்ன செய்கிறாரு? அந்த ஆகுதியில் அந்த வேள்வி செய்கிற போது ஒரு பூரணாகுதின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த பூரணாகுதியில் அந்த அவியை சொருகிற போது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விதிகளையும் நீக்கி நமக்கு கருணையோடு இந்த 5 எழுத்தை ஓதுகிற அந்த அதிகாரத்தை நமக்கு அந்த குருநாதர் கொடுக்குறாரா இல்லையா? அப்படி கொடுக்குற அதிகாரத்துக்கு என்ன பேர்? நிர்பீச தீக்கை. பீஜ மந்திரம் இல்லாமல் சொல்லக்கூடிய தீக்கை. இவர்களுக்கு என்ன செய்வாராம்? அந்த சஞ்சித வினை, அந்த தீக்கை செய்கிற போது என்ன செய்கிறாரு? சஞ்சித வினையையும் அந்த தீக்கையில் நீக்குவார். அது அவி சொரிகிற போது சஞ்சித வினை என்ன செய்வார்? நீக்குவார். ஆனால் இந்த நிர்பீச தீக்கை பெறக்கூடியவர்களுக்கு சஞ்சித வினை 2 கூறா நிற்கிறது. என்ன நிற்கிறது? புண்ணியமென்றும் பாவமென்றும் 2 கூறா நிற்கிறது. அதில் என்ன செய்வாராம்? பாவத்தை மட்டும் நீக்கி புண்ணியத்தை புண்ணியத்தை விட்டுருவாராம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லாம் இல்லற வாழ்விலே இருப்பவங்க. இவர்கள் சில புண்ணிய பயன்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால் என்ன செய்யக்கூடாது? மொத்த புண்ணியத்தையும் நீக்கிட்டு இவங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க சொன்னால் அது அவர்களுக்கு சில நேரங்களில் ஒரு கூடுதல் சுமையாக கூட ஆகலாம். அதனால் குருநாதர் என்ன செய்கிறாரு? பாவங்களை முழுமையாக நீக்கி புண்ணியத்தை விடுவார். யாருக்கு? நிர்பீச தீக்கை பெறக்கூடியவர்களுக்கு. ஆனால் சபீச தீக்கை என்று சொல்லக்கூடிய அந்த பீஜத்தோடு கூடிய தீக்கையை பெறக்கூடிய அவர்களுக்கு, அவங்களாம் யார்? ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்கா நல்ல உத்தமர். அவர்களுக்கு புண்ணியமும் தடை, பாவமும் தடை என்று கருதி அவர்களுக்கு சஞ்சிதத்தை என்ன செய்வார்? முழுமையாக நீக்குவார். அப்போ இங்கே நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகையார், நாவுக்கரசு பெருந்தகையார், விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் ஒன்னிய புகழவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகனில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பதே நமச்சிவாய். இது யாருக்கு? எல்லாம் உலகத்தாருக்கு தான். உங்களுக்கு புண்ணியத்தை வச்சுட்டு பாவத்தை மட்டும் கெடுக்கும் இந்த நமச்சிவாய். ஆனால் சீவன் முத்தர் நிலைக்கு போகணும்னா என்ன செய்யணும்? புண்ணியத்தையும் அறுக்கணும். ஆனால் இப்போ இல்லை, அந்த காலம் உங்களுக்கு இப்போ இல்லை, பின்னாடி அறுப்பார். பின்னாடி ஐயா எனக்கு இந்த புண்ணியமும் வேண்டாம், பிறப்பே வேண்டாயான்னு என்றைக்கு நாம் கேட்குறோமோ, நம்மளாக விரும்பி என்ன கேட்கணும்? எனக்கு புண்ணியமும் வேண்டாம்,
பாவமும் வேண்டாம் என்று இரண்டையும் நாம் வெறுத்து ஒதுக்குகிற காலத்தில் அப்போ மந்திரம் நமச்சிவாயமாக இருக்காது. இப்போ மந்திரம் என்ன இருக்காது? அது நமச்சிவாயங்கிற மந்திரம் இல்லை. அது பின்னாடி அடுத்த பாட்டில் சொல்கிறார். எனவே அது இருவினை என்ன செய்யும்? எரிசேர்வித்தின் ஒல்லையில் அகலும். அப்புறம் ஏன்ற உடல் பல வினையது ஊட்டும். ஏன்ற உடல் என்ற உடலால் என்ற இந்த உடம்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிராரத்த வினையை அனுபவிப்பதற்காக, நுகர்வதற்காக இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏன்ற உடல் என்பது அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு. எதை அனுபவிப்பதற்கு? பிராரத்த வினை. இந்த பிறப்பில் நம்ம கொண்டு வந்ததுக்கு பேர் தானே பிராரத்த வினை. அதுக்கு தகுந்த உடம்பு தானே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எனவே அந்த பிராரத்த வினை என்ன செய்வாராம்? ஊட்டும். ஏன்ற பல வினையது ஊட்டும். எது எப்படி ஊட்டும்? உடல் ஊழாய் ஊட்டும். அப்போது இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? இந்த பிராரத்த வினை அவர்களுக்கு வந்து தாக்கி கொண்டிருக்கும். அந்த உடம்பு முடிஞ்சால் அந்த பிராரத்த வினை அவர்களுக்கு இருக்காது. பிராரத்த வினையும் அவர்களை தாக்காது என்பதை பின்னாடி சொல்கிறார். இப்போ முதல்ல என்னது? சீவன் முத்தர் நிலையிலேயே நிலையில் என்ன சொல்கிறாரு? பிராரத்த வினை உடல் ஊழாய் கழியும் என்பது ஒரு நிலை. அதுலேயும் அவர்களுக்கு அந்த வாதனை இல்லைன்னா பிராரத்த வினையும் என்ன செய்யப்படும்? தள்ளுபடி செய்யப்படும். அவர்களுக்கு அந்த பிராரத்த வினையே வராது. அது அடுத்த நிலை. முதல் நிலை அப்படி அல்ல. பிராரத்த வினை உடம்புல அவர்களுக்கு ஊழாய் துன்பமாவோ இன்பமாவோ வந்து ஊட்டும். எனவே ஏன்ற உடல் பலவினை என்பது இங்கே பிராரத்த வினை. பலவினை என்ன செய்யும்? ஊட்டும். உடல் ஊழாய் ஊட்டும். தொல்லையில் வருதல் போல தோன்றிடு வினையது உண்டேல். இந்த பிராரத்த வினை உடல் ஊழாய் கழிகிற போது புதிதாக தோன்றுகிற வினை. அது என்னதுங்க? தொல்லையில் வருதல் போல. எப்போ? இதுவரைக்கும் தொல்லை என்பது எனக்கு தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி படிச்சிருக்குமா இல்லையா? தொல்லை என்பது என்னது? அனாதி காலம் தொட்டு நமக்கு இந்த பிராரத்த வினையை அனுபவிக்கும் போத என்ன வரும்? அவினாபாவமாய். அப்படின்னு என்னதுங்க? விட்டு நீங்காத தன்மை. இதுக்கு எப்போ ஒரு உதாரணம் சொல்லுவாங்களே, நெருப்பு இருந்தால் புகை இருக்கும். நெருப்பும் புகையும் விட்டு நீங்காத தன்மை. எங்கெங்கு நெருப்புண்டோ அங்கங்கு புகையுண்டு. இது என்னதுங்க? அவினாபாவம்னு வட சொல்லு. தமிழில் சொல்லும்போத விட்டு நீங்காத தன்மை. அதுபோல் இந்த பிராரத்த வினையும் ஆகாமிய வினையும் என்னது? அவினாபாவம். விட்டு நீங்காத தன்மை. ஏன்னா பிராரத்த வினையை நாம் எப்பெல்லாம் அனுபவிக்கிறோமோ அப்போல்லாம் எது தோன்றும்? ஆகாமிய வினை தோன்றும். பிராரத்தோன்னு இருந்தால் என்ன இருக்கும்? ஆகாமியம் கட்டாயம் இருக்கும். ஏன்னா அந்த ஆகாமியத்தை என்ன செய்வோம்? அந்த பிராரத்தத்தை அனுபவிக்கும் போதே என்ன செய்வோம்? விரும்பியோ வெறுத்தோ அதை தான் அனுபவிப்போம். அப்போ விரும்பியோ வெறுத்தோ ஒரு வினையை அனுபவிச்சா கூடவே என்ன தோன்றும்? ஆகாமிய வினை தோன்றும். இது இன்றல்ல நேற்றல்ல, அனாதி காலம் தொட்டு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் சொன்னார், தொல்லையில் வருதல் போல. நீண்ட நெடுங்காலமாக உனக்கு எப்படி ஆகாமிய வினை வந்துச்சு? இந்த பிராரத்த வினையை அனுபவிக்கும் போது கூடவே அந்த ஆகாமிய வினை தோன்றும். ஒன்றை கழிக்கும் போது புதிய வினைகள் தோன்றும். கணபங்கவாதம் படித்தோமா இல்லையா? அந்த மாதிரி என்னது? ஒன்று அழியும் போதே நாசோற்பத்தி பண்ணி வரும். முன்னாடி பார்த்தோமா இல்லையா? நாசோற்பத்தி பண்ணி வரும். நாசத்தில் உற்பத்தி செய்து வரும். என்னது? பிராரத்த வினை நாசமாகும், ஆகாமியான உற்பத்தியாகும். அதுதான் நாசத்தில் உற்பத்தி. அப்போ தொல்லையில் வருதல் போல. இதுவரைக்கும் நீண்ட நெடுங்காலமாக எப்படி இந்த ஆகாமிய வினை தோன்றியதோ அதுபோலவே சீவன் முத்தராய் இருக்கிற காலத்திலும் ஆகாமிய வினை தோன்றினாள்.
தோன்றாது. ஆகாமி வினை தோன்றாது. ஒருவேளை தோன்றினால். ஏன் தோன்றாது? முதல்ல ஏன் தோன்றாதுன்னு சொல்லணும், அப்புறம் தோன்றினாலுங்கிறதுக்கு காரணம் சொல்லணும். ஏன் தோன்றாது? பிராரத்த வினையை அனுபவிக்கிற பொழுது, பிராரத்த வினையை அனுபவிக்கிற போது அவர்கள் எப்படி அனுபவிக்க மாட்டாங்க? நம்மை போல அவர்கள் அதை அனுபவிக்க மாட்டாங்க. எப்படி? எங்கே போகலாம்? நேராக நாவுக்கரசு பெருமான் தான் என்ன செஞ்சாங்க? சுண்ணாம்பு சூளையில் வச்சு 7 நாள் வச்சு நெருப்பை வச்சு எரிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? இரும்பு தாளிட்டுனர். சுண்ணாம்பு காவாய்க்குள்ளே வச்சு அடைச்சி, எவனாச்சும் சுண்ணாம்பு காவாய்க்கு கதவு போடுவானா? முதல்ல எங்கேயாவது போட்டு பார்த்துருக்குறீங்களா? அவன் பல்லவ மன்னன் என்ன செஞ்சான்? சுண்ணாம்பு காவாய்க்கு ஒரு கதவு போட்டான். சுண்ணாம்பு காவாய்க்கு ஒரு கதவு. அப்புறம் கதவு போட்டால் மட்டும் பத்தாது, என்ன செஞ்சான்? பெரிய பூட்டு, பெரிய பூட்டு. சரி, பூட்டுனா மட்டும் போதாதா? சுற்றியும் காவல். தப்பிச்சு கிப்பிச்சு ஓடிட்டா என்ன பண்ணுறது? எங்கே? சுண்ணாம்பு காவாயில் சுற்றியும் நெருப்பை வச்சு எரித்து காவலிட்டு 7 நாள் காவல் கொண்டு இருந்தான். ஆனால் அவர் எப்படி இருந்தார்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றாலும் வேங்கடல் வேணும். அப்போது அந்த வினை வருகிற போது அவருக்கு எப்படி தெரிஞ்சது? நெருப்பு எரியுதே, ஐயோ நெருப்பு வச்சுட்டானே என்ற சிந்தனை அவருக்கு இல்லை. அதெல்லாம் எப்படி இருந்தது? ஈசன் எந்தை இணையடி நீழல் என்ன ஈண்டு வரும் வினைக்கு எம்பிரான் உழன்னர். வரும்போது அப்படி தானே வந்தார். என்ன வினை வந்தா என்ன? பெருமான் இருக்கிறான், பெருமான் இருக்கிறான். எங்களில் ஞாயிறு எமக்கேளோர் எம்பாபாய். எனவே அந்த சீவன் முத்தர்கள் அந்த பிராரத்த வினை ஊட்டுகிற போது அது வரும். உடம்புன்னு இருந்தால் பிராரத்த வினை வரும். என்னத்தை கொடுத்தான்? விஷத்தை கொடுத்தான், குடித்தார். யானை வந்தது, சுண்ணாம்பு காவாயில் அஞ்செழுத்து சொல்லி எல்லாத்துலேயும் மீண்டார். கடலிலே கட்டி என்ன நல்ல சேக்கிலார் பெருமான் சொல்லுவார். அந்த இடமெல்லாம் நம்ம என்ன எப்படி சொல்லுவதுனே தெரியல. அவன் கல்லில் கட்டி கடலுக்குள்ளே போட்டாச்சு. கல் அவர் என்ன செய்யுது? அந்த கடலினுடைய அடிமட்டத்தை தொடுமாறு அவரை வேகமாக செலுத்தி கொண்டு இருக்கிறது. அப்பவும் மனதிலே சலனம் இல்லை. நினச்சி பாருங்க, கூட்டிகிட்டு போகும்போது சலனம் இல்லை, கட்டும்போது சலனம் இல்லை, கீழே போடும்போது சலனம் இல்லை. அதெல்லாம் சரியா? கல்லில் எங்கே? கடலில் கல் கட்டி கீழே கிருகிருன்னு ஆழத்துக்கு போயிட்டுருக்குது. மனசில் சலனம் இல்லை. நம்ம நினச்சி பாருங்கள், எப்போவாது நமக்கு நம்மலாம் எப்படி போவோம்? கொஞ்சம் தைரியமாக இது பெருமான் காப்பாற்றிடுவாருங்க அப்படிமா. துன்பம் வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டு வச்சுங்க, காப்பாற்றிடுவார் தான் அப்படிமோ. முதல்ல காப்பாற்றிடுவாருங்கிறது என்ன ஆயிரும்? காப்பாற்றிடுவார் தான் அப்படின்னு கொஞ்சம் இழுக்கும். அந்த துன்பம் நமக்கு வாதனை கூட கூட பெருமானே தாங்க முடியல. என்ன அடுத்தது என்ன வந்துடும்? காப்பாற்றுவார் தான், ஆனாலும் என்ன செய்யுங்க, எப்போ வருவீங்களோ தெரியல, என்னால் முடியல, கொஞ்சம் சீக்கிரம் காப்பாற்றுங்க. அதிகபட்சம் நம்மளால் அவ்வளோ தான் செய்ய முடியும். அப்போது நம்முடைய உறுதிப்பாடு அவ்வளோதான் இருக்கும், உறுதிப்பாடு அவ்வளோ. ஆனால் அவர்கள் அந்த நிலையிலும் அஞ்செழுத்து ஓதினார்பார் சேக்கிலார் பெருமான். அதனால் என்ன செஞ்சானா, அந்த வருணன் என்ன செஞ்சானா, தலை மேலே வச்சு ஆடிக்கிட்டு கொண்டு வந்தானா நாவுக்கரசு பெருமான். அலைக்கரங்களினால் திரைக்கரங்களினாலே நாவுக்கரசு பெருமான் என்ன செஞ்சான்? தலை மேலே வச்சு ஆட்டி ஆட்டி கொண்டு வந்தானோ. அந்த கடல் அலை அப்படி ஏறி இறங்கி கல் தெப்பமாக மிதக்குது. சேக்கிலார் பெருமான் பார்க்குறாரு. அவன் என்ன செஞ்சானா, வருணன் தலை மேலே வச்சு கூத்தாடிட்டு இருக்கிறான், அதுதான் ஆடுது கல்லுங்கிறார். ஏன்னா அவனுக்கு இது ஒரு வாய்ப்பு, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு பெருமான் கொடுத்தார். யாரை? நாவுக்கரசு பெருமான் என் தலைமீது சுவப்பதற்கு. அப்படிப்பட்ட நிலை தான் அவர்களுடைய நிலை. எனவே தோன்றிடு வினையது உண்டேல்னார். உண்டேல்னு என்ன அர்த்தம்? வராது. உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும், போதிலும் என்னது? வானை இடிஞ்சு எனக்காவது விழ போதா? விழுந்தாலும் அது என்னதுங்க? அது அந்த அவர்களுக்கு அந்த வினை தாக்காது. நம்மை போல அவர்களுக்கு வினை தாக்காது. ஓரோர் ஒளி தாக்கினாலும், ஓரோர் ஒளி தாக்கினாலும் என்ன செய்யும்? அது என்னங்க? அல்லொளி புரையும் ஞானத்து அழல். ஞானத்து அழல். எப்படி ஒரு விளக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது இருளை நீக்குகிறதோ அதுபோல
ஞானமாகிய தழல், ஞானமாகிய தழல் என்ன செய்யும்? அந்த ஞானமாகிய தழலிலே அந்த ஆகாமிய வினை என்ன செய்யும்? நீங்கும். ஏகனாகி இறைபணி நிற்க, ஏகனாகி இறைபணி நிற்க. யாரெல்லாம் ஏகனாகி இறைபணி நிற்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தோன்றாது? ஆகாமிய வினை தோன்றாது. ஆகாமிய வினை தோன்றாது. ஏன் தோன்றாது? அவர்கள் ஏகனாகி நிற்பதினாலே. காணுகிற காட்சியெல்லாம் இப்படி முன்னாடி பார்த்தோமா இல்லையா? காணுகிற காட்சியெல்லாம் சிவசக்தியினுடைய வடிவமாக காண்பதினாலே அவர்களுக்கு என்ன தோன்றாது? அந்த ஆகாமிய வினை தோன்றாது. விருப்பு வெறுப்பு வராது. சிவன் காட்சிப்பட்டதுக்கப்புறம் அங்கே விருப்புக்கு என்ன வேலை, வெறுப்புக்கு என்ன வேலை? எல்லாம் என்னது? ரெண்டுக்கும் இடமில்லை. அந்த விருப்பு நான் சிவத்தை விரும்ப மாட்டோமா அப்படின்னா இந்த விருப்பம் வேறு. அது என்னது? உலகத்தின் மீது வருகிற இச்சை, அந்த இச்சை வேறு. எனவே அது என்ன ஆகாது? அழிந்து போகும். ஞானத்தீயினால் அவர்களுக்கு அந்த ஆகாமி வினை என்ன செய்யும்? அங்கே அழிந்து. திருவுருப்பன் சொல்கிறார், ஏன்ற வினை உடலோடு ஏகும், ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். ஏன்ற விடை என்பது என்னது? பிராதத்த வினை, கொண்டு வந்த வினை. அது என்ன செய்யும்? அது உடலோடு ஏகும். உடம்பு இருக்கிற காலம் வரைக்கும் இருந்து அழிஞ்சு போகும், அழிஞ்சு போகும். இடை ஏறும் வினை, இடையில வர வினை அது ஆகாமிய வினை. ஆகாமினை தோன்றினா என்ன செய்யும்? அருளே சுடும். ஞானமாகிய அருளே அந்த ஆகாமிய வினையை சுடும் என்று நமக்கு திருவுருப்பயனில் சொல்கிறார் இல்லையா? அதே கருத்து தான். எனவே அந்த வகையில் இந்த ஆன்மா மும்மலங்களும் என்னாகும்? மும்மலங்களிலே ஆணவமலம் இருக்கும், தொழில்படாது. கண்மமலம் என்ன? கண்மமலம் 3 சொல்கிறோம். அதில் சஞ்சித வினை என்னாகும்? குருநாதர் தீக்கையிலே கெட்டுப்போகும். அடுத்தது பிராதத்த வினை உடல் ஊழாய் கழியும். அடுத்தது ஆகாமிய வினை அவர்களுக்கு தோன்றாது. தோன்றினால் ஞானமாகிய தீ அதை சுட்டு அழிக்கும். ஞானமாகிய தீ அதை சுட்டு அழிக்கும். சரி, இப்போது ஆணவம் சொல்லிட்டீங்க, கண்மம் சொல்லிட்டீங்க. மாயை என்ன சார் ஆகும்? மாயை என்ன ஆகும் அப்படின்னா, வினை இல்லாத வழி மாயைக்கு தொழில் இல்லை. ஏன்னா ரெண்டும் இரட்டை. எப்பவுமே வினை இருந்தால் தான் வினைக்கு தக்க உடல் தான், வினைக்கு தக்க உடல் தான். வினையே கெட்டுப்போனால் அவங்களுக்கு மாயைக்கு தொடக்க இல்லை. எவருக்கு வினை இல்லையோ அவர்களுக்கு மாயையினுடைய பந்தம் இருக்காது. உடம்பு தானே மாயை என்பது, உலகம் உடம்பு இதுதான். இது எதனால்? 24வது பாட்டு பார்த்துக்குங்க. உடம்புக்கு தக்க என்னது? வினைக்கு தக்க உடலை தான் இறைவன் நமக்கு கூட்டுவான் அப்படின்னு 24வது பாட்டில் பார்த்தோமா இல்லையா? என்ன 24வது பாட்டு? படைத்தது ஒருபடியின்றி பறவை பசுநரராய் பண்ணியது என் முன்னை வினைப்பான்மை. முன்ன செஞ்ச வினைக்கு ஏற்ப தான் உடம்பை கொடுப்பார். வினையே இல்லைன்னு ஆயிட்டா மாயைக்கு அங்கே பந்தம் இல்லை. எனவே வினை கெட்டதினாலே மாயாமல பந்தமும் கெடும், மாயாமல பந்தமும் கெடும். இந்த உடம்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் கடைசி சம்பந்தம். சீவன் முத்திரைகளுக்கு இந்த உடம்பு தான் என்னது? கடைசியாக மாயைக்குரிய சம்பந்தம். அதுவும் என்ன ஆயிடுச்சு? இந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு? அருள் தேகமாயிருது. அருள் தேகமாக ஆயிரு. யாருக்கு? சீவன் முத்தருக்கு. நமக்கு தான் இந்த உடம்பு மாயா சம்பந்தம். அவர்களுக்கு இது என்ன சம்பந்தம்? அருள் சம்பந்தம். இது நம்ம பார்த்தோமா இல்லையா? எங்கே பார்த்தோம்? 70 மாயை மாமாயை அதில் பார்த்தோமா இல்லையா? என்னது? அது அருளினில் ஒளியாய் நிற்கும், அருளினில் ஒளியாய் நிற்கும். நமக்கு மருளில் என்னது? இருளில் மருளாக நிற்கும். நாம் இருளில் நிற்பதுனால இந்த உடம்பு மருளாக நிற்கும். அவங்க அருளில் நிற்பதுனால அவங்களுக்கு என்னவா நிற்கும்? ஒளியாய் நிற்கும். எனவே மாயா சம்பந்தமும் கெட்டுப்போகும், கண்மமலமும் கெட்டுப்போகும். ஆணவம் என்னதாச்சு? இருக்கும், தொழில்படாது. இருக்கும், தொழில்படாது. சரி, இப்போது வரிசையாக வாங்க. 84 என்ன முத்தி? அது பரமுத்தி, அது நெட்டை, அது நெட்டை. 85 உபாய நெட்டை, 85 உபாய நெட்டை. இந்த உபாய நெட்டை கைகூடினவங்களுக்கு பாவனை தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அத்துவிதமாக பெருமான் இருப்பதினாலே அவனை பாவிக்க வேண்டியதில்லை. அத்துவிதம் எவ்வாறு இருக்கும்? 87. அத்துவிதம் எப்படி இருக்கும்? அத்துவிதத்தில் பெருமானோடு நீ எப்படி இருப்ப? ஆணவத்தோடு இருக்கிற மாதிரி இருப்ப.
ஆணவ முத்தி நிலையில் எப்படி இருக்கும்? 88. ஐயா ஆணவத்தை சொன்னீங்க, ஆணவத்தை சொன்னீங்க, இந்த கண்ம மாயையெல்லாம் என்னங்க ஆச்சு? 89. 89. சரி, இதெல்லாம் எப்போங்க எனக்கு வரும்? இதெல்லாம் சீவன் முத்தருக்கு சரி, சீவன் முத்தருக்கு சரி, எனக்கு எப்போங்க வரும்? இதெல்லாம் எனக்கு எப்போ வரும்? அவர்களுக்கு எப்படி வந்தது? அதை சொன்னீங்கன்னா நானும் அந்த வழியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிடுவேன். அவர் எப்படி போனார்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இவர் எப்படி இந்த நிலைக்கு அவருக்கு வந்தாங்க அப்படின்னா என்னது? ஸ்ரீ பஞ்சாக்கரம். அவர்கள் அந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்னது? ஸ்ரீ பஞ்சாக்கரம். 5 எழுத்துயா, 5 எழுத்து தான் ஒரே வழி. எது? அந்த ஊருக்கு போகணும்னா ஒரே வழி. அது என்னது? 5 எழுத்து. அப்போ அதை சொல்லுங்கள் முதல்ல. 5 எழுத்தை முதல்ல சொல்லுங்கள். அப்படின்னா 90, 91, 90, 91 நமக்கு என்ன சொல்கிறாரு? 5 எழுத்து அருள் நிலை என்று நமக்கு இந்த பாடலில் காட்டுகிறார். இந்த பாடலை பார்க்கிற போது இங்கே சீவன் முத்தருக்குரிய 5 எழுத்தை சொல்கிறாரு. சீவன் முத்தருக்குரிய 5 எழுத்தை சொல்கிறார். என்னென்ன? சூக்கும அதிசூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம் என்கிறதையெல்லாம் இங்கே சொல்கிறார். 90, 91, 92. சரி, 90 பாருங்கள். பந்தமானவை அறுத்தி, பந்தமானவை அறுத்து பவுதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒளியாது, இங்கு இத்தன்மை போல் வினையும் சாரும் அந்தம் ஆதிகளில்லாத 5 எழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே, வாதியா பேதியாவே. பந்தமானவை அறுத்து பவுதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒளியாது. அதாவது பந்தம்னா என்னது? கட்டு தான். மும்மல சம்பந்தம், மும்மல சம்பந்தம், மும்மலக்கட்டு. அந்த பந்தமானவை அறாத வழி பிறப்பு நீங்காது. அப்போ மும்மலங்களை என்ன செய்யணும்? வேரோடு களைக. மும்மலங்களையும் களைக. 12ஆம் நூற்பாடு சொல்கிறாரா இல்லையா? என்னது? இந்த ஆணவம் காண்மிகம் மாயை என்னும் மலங்களை களைக. ஏன்? அவைதான் ஞானத்தை உணர்த்தாது அஞ்ஞானத்தை உணர்த்தும் ஆகலான். 12ஆம் நூற்பாடு சொல்கிறார் முதல் அதிகரணத்தில். எனவே பந்தமானவை அறுத்து பவுதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒளியாது. எது? இந்த பிராதத்த வினையினுடைய தாக்குதல் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த வினை வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிராதத்த வினை நம்மளை என்ன செய்யும்? உடம்பூல் வலி கழியும் சொல்லிட்டோமா இல்லையா? முதலே என்ன சொன்னோம்? ஆகாமிய வினை தீக்கையில் சஞ்சித வினை தீக்கையில் கழியும். புதிதாக தோன்றுகின்ற ஆகாமிய வினை ஞான தீயினாலே என்ன செய்வாங்க? எரிச்சிருவாங்க. ஆனால் இந்த உடம்பு வழியாக அனுபவிக்க வேண்டிய இந்த பிராதத்தை வினை வந்து தாக்கியே தீரும். தாக்கியே தீரும். எது வரைக்கும்? இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும். சந்தியாது ஒளியாது, நம்ம தாக்காமல் விடவே விடாது. எனவே அது என்ன செய்யாது? அந்த பிராரத்த வினையுடைய வாதனை உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்கத்தான் செய்யும். எனவே இங்கு இத்தன்மை போல, இங்கு இத்தன்மை போல, இங்கு என்பது பெருங்காயம், பெருங்காயம், பெருங்காயத்தினுடைய தன்மை போல, இங்குழி வாங்கும் களம் போல, இங்குழி வாங்கும் களம் போல ஞானிபால் முன்செய்வினை மாயை மூண்டிடும், பின்செய்வினை மாயையுடன் நில்லாது மற்ற அவன் மெய்ப்பொருளே ஆயாதனால் அச்சு உணரும், அச்சு உணரும். இது எனது 10ஆம் நூற்பால சொல்கிறார். இங்குழி வாங்கும் களம் போல, இங்குலின்னா பெருங்காயம், பெருங்காயத்தை வச்சிருந்த அந்த பாத்திரத்தில் பெருங்காயத்தை முழுமையாக பயன்படுத்தி விட்டாலும் அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கும்? அந்த வாசனை இருக்கும். அதுபோல் மலங்கள் ஒளிந்தாலும், மலங்கள் ஒளிந்தாலும் என்ன இருக்கும்? மல வாசனை இருக்கும், மல வாசனை இருக்கும். தீக்கையில் குருநாதர் மலங்களையெல்லாம் நீக்கி நமக்கு ஞான உபதேசம் செஞ்சாலும் இந்த உடம்பு இருக்கிற காலம் வரைக்கும் என்ன இருக்கும்? மல வாசனை இருக்கும். எனவே இங்கு தன்மை போல, இங்குழியின் தன்மை போல,
இங்குழியின் தன்மை போல, பெருங்காயத்தினுடைய தன்மை போல வினையும் சாரும். அதனால் என்னாகும்? ஆகாமிய வினையும் வந்துடும், பிராதத்த வினை தாக்கும். பிராதத்த வினை தாக்குனா விருப்பு வெறுப்பு வரும். விருப்பு வெறுப்பு வந்தால் ஆகாமிய வினையும் வந்து சேரும். ஆகாமிய வினையும் வந்து சேரும். எது வரைக்கும்? இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த சிக்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உடம்பு இருக்கிற வரைக்கும் சிக்கல் இருக்கும். சீவன் முத்தர்களுக்கும் இந்த சிக்கல் இருக்குது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா இல்லையா? என்னன்னு சொல்கிறாங்க? இது வேம்பு துன்ற புழு போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆதலால் அது நீங்குதற்கு எனக்கொள்க. நீங்குதற்கு ஏற்கனவே இந்த உலகத்தை அனுபவித்து அந்த வாசனை அந்த பழக்கம் இருப்பதுனால ஓரோர் வழி உலகம் காட்சிப்படும். காட்சிப்படுகிற போது அதில் விருப்பு வெறுப்பு வந்துடும். விருப்பு வெறுப்பு வந்தால் ஆகாமையவனை வந்துடும். எனவே இதெல்லாம் தாக்காமல் இருக்கணும், வராமல் இருக்கணும். என்ன செய்யணும்? 5 எழுத்தை சொல்லியா? 5 எழுத்தை சொல்லு. எப்போ சொல்லணும்? எப்பவும் சொல்லிக்கிட்டே இரு. இது எப்போ வரும், எப்போ காட்சிப்படும்னு தெரியாது. அதனால் என்ன செய்ய? 5 எழுத்தை தொடர்ந்து இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு என்று யாருக்கு உபதேசம்? சீவன் முத்தருக்கு. சீவன் முத்தருக்கே இதுதான் உபதேசம்னா நாமளே எதில் இருக்கிறோம்? எப்போவாவது வினை வரும். வினை வரும்போது ஆகாமிய வினை வரும். அது தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? இப்போவே 5 எழுத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா எவனாச்சுக்கு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்தாலும் வந்துடும். அதனால் இப்போவே மாஸ்க் போட்டுக்குங்க, கையை கழுவுங்க அப்படின்னா ஆமாம் ஆமான்னு எல்லாம் சேரமா இல்லையா? யாருக்கு வருது, யார் மூலம் வருதுன்னு தெரியாது. ஆனால் எப்படி இருங்கன்றாங்க? பாதுகாப்பாக இருங்க. வம்பு வந்துறியானா சேரமா இல்லையா? அதுபோல் அது ஞானிக்கு உபதேசம் என்னது? எப்போ வருன்னு தெரியாது. எப்போவாது உலகம் நீ சிவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, எப்போவாது திடீர்னு உலகம் காட்சிப்பட்டுரும். காட்சிப்பட்டால் விருப்பு வெறுப்பு வந்துடும். விருப்பு வெறுப்பு வந்தால் ஆகாமியனை வந்துடும். அதனால் என்ன செய்ய? 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருன்னு அவங்களுக்கு உபதேசம். நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு உலகம் மட்டும்தான் காட்சிப்படுது, விருப்பு வெறுப்பு மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகாமியவனை என்ன செய்யுது? ஏறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நாம் 5 எழுத்து எப்படி சார் சொல்கிறது? வெள்ளை துணிக்கு இத்தலோண்டு சோப்பு போட்டால் போதும். கறி துணிக்கு எப்படி போடணும்? சோப்பு முழுசாக தேய்ச்சாவே போகாது. அவங்கெல்லாம் வெள்ளை துணி அதுக்கே இந்த தேய் தேய்க்கிறாங்க. நாம் என்ன செய்யணும்? எத்தனை தேய் தேய்க்கிறது, எத்தனை தேயை தேய்க்கிறது? நாம் 5 எழுத்தை இடைவிடாது சொன்னாலும் பத்தாது. இடைவிடாது சொன்னாலும் பார்த்தா அதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் செய்யணும். ஆனால் நமக்கு என்னது? அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், என்ன வயசாக ஆகிப்போச்சு, பார்க்கலாம், மெதுவாக பார்க்கலாம், மெதுவாக சொல்லுவோம். இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்குன்னா 4 வருஷம் இருக்குது, 5 வருஷம் இருக்குது. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு பார்க்கலாம், பையனை காலேஜ் சேர்த்துக்கிட்டு பார்க்கலாம். இப்படி நாம் ஏதோ காரணங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். சரி, பாட சீவன் முத்தருக்கு தானே, நமக்கு இல்லை. பாட யாருக்கு? அதெல்லாம் அவருக்குங்க. அவரு தான் இடைவிடாமல் சொல்லணும், நமக்கு இல்லை. சரி, எனவே வினையும் சாரும். வினையும் சாரும். என்ன ஆகும்? பிராதத்த வினையோட என்ன செய்யும்? ஆகாமை வினையும் சார். எனவே இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா, இதெல்லாம் வராமல் இருக்கணுமா என்ன செய்யணும்? அந்தம் ஆதிகள் இல்லாத 5 எழுத்து, முதலும் முடிவும் இல்லாத 5 எழுத்து. 5 எழுத்துக்கு முதல் உண்டு, முடிவு உண்டு. ஏன்னா அதெல்லாம் என்னது? எழுத்துக்கள் தானே. எழுத்துனாவே என்ன உண்டு? எல்லாம் வாக்கு தான். வாக்குக்கு என்ன உண்டு? தோற்றம் உண்டு, முடிவும் உண்டு. ஆனால் இங்கே அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லைன்னா இதனால் சொல்லப்படுகிற பொருள் முற்ற குறி அழியும். ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. மற்றது கேள் சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஆசின் எழுத்தஞ்சின் அடைவாம் என்று உண்மை விளக்கத்தில் சொல்கிறார். எழுத்துக்கள் அழியும். எது நமசிவாயன்னு சொன்னாலும் சிவாய நமன்னு சொன்னாலும் எழுத்துக்கள் அழியும். இந்த எழுத்துக்களினாலே சொல்லப்படுகிற பொருள் நித்த பொருள். சொல்லப்படுகிற பொருள் எது? நித்த பொருள் எது? ஈசன் அருள் ஆவி திரோதம் மடம் ஆசின் எழுத்தஞ்சின் அடைவாம். ஆசின் எழுத்தஞ்சின்
அடைவான். எனவே இந்த 5 எழுத்துக்களினாலே குறிக்கப்படுகிற பொருள் அனைத்தும் என்னது? அனாதிநித்த பொருள். எனவே அதனால் உணர்த்தப்படுகிற பொருள் அழியாது நித்த பொருள் என்பதினாலே 5 எழுத்தும் என்னது? நித்தந்தான். 5 எழுத்தும் நித்தந்தான். எனவே அந்தம் ஆதிகளில்லாத 5 எழுத்தை அருளினாலே வந்தவார். அதுதான் ரொம்ப முக்கியம். அருளினாலே வந்தவார். குருவருளால் வந்தவார். குருவருள் நமக்கு உபதேசித்தவாறு. குருவருள் நமக்கு உபதேசித்த முறையிலே அவர் நமக்கு நம சிவாயம் சொல்லுன்னா நமச்சிவாயம் தான் சொல்லணும். சிவாய நம்ம சொல்லுன்னா சிவாய நம்ம தான் சொல்லணும். எனவே அதற்கு மாறாக நம்ம விருப்பத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? 5 எழுத்து சொன்னால் அது என்ன ஆகாது? பயன் இல்லை, அவற்றிற்கு பயன் இல்லை. எனவே அருளினாலே வந்தவாறு உரை செய்வார். என்னது? அந்த 5 எழுத்தை யாரெல்லாம் குருநாதன் ஓதிய முறையில், குருநாதன் உணர்த்திய முறையில், ஓதும் முறையிலும் நிற்கும் முறையிலும் எவரொருவர் 5 எழுத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகாது? வாதியாது பேதியாது. வாதியாதுன்னு என்னதுங்க? அவர்களை துன்பப்படுத்தாது. எது? இந்த பிராதத்தை வின அவர்களை என்ன செய்யாது? துன்பப்படுத்தாது. இன்னொன்று என்னது? பேதியாதுன்னு என்னதுங்க? அந்த தடம் பிறளாது காக்கும். இப்போ நாம் 5 எழுத்தை சொல்லணும். 5 எழுத்து சொல்லணுன்னா பூசை பண்ணணும். இந்த பூசையை முதல்ல பண்ணணுமா இல்லையா? அதுக்கும் எதுக்கு துணை நிற்கும்? 5 எழுத்து தான் துணை நிற்கும். அப்போ அந்த நெறியில் நிற்கணுனாலும் அதுக்கு எது துணை நிற்கும்? 5 எழுத்து தான். இப்போ 5 எழுத்தை சொன்னால் தான் முதல்ல குருநாதன் சொன்ன நெறியில் நிற்க முடியும். அந்த நெறியில் நின்று கொண்டு என்ன செய்யணும்? அந்த 5 எழுத்தை சொல்லணும். அப்போது அந்த 5 எழுத்தை நெறியில் நின்று சொன்னால் இந்த பிராதத்த வினைகள் நம்ம என்ன செய்யாது? வாதியாது. அப்போ வாதியாது இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த 5 எழுத்தை தொடர்ந்து சொல்ல முடியும். பிராதத்த வினை வாதித்தால் என்ன செய்ய முடியாது? அடுத்த நிலைக்கு போக முடியாது. அங்கேயே தடைப்பட்டு போகும். ஏன்னா இந்த 5 எழுத்து சொல்வது என்பது ஒரு நிலை அல்ல. இது எத்தனை நிலை? பல படிகளை நாம் கடக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு உண்டு. தோள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம் என்று இந்த பஞ்சாக்கர 5 எழுத்து, பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து 5 வகையாக சொல்லப்படும். தோளம், சூக்குமம், அதிசூக்குமம், காரணம், அதிசூக்கும காரணம் என்று 5 வகையான 5 எழுத்துக்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த 5க்கும் வேறு வேறு பயன்கள் உண்டு. ஒரே பயன் இல்லை. 5லும் நிற்க வேண்டிய முறை வேறு வேறு இருக்கிறது. 5க்கும் நிற்கும் முறை 5, 5ஐயும் ஓதும் முறை 5. ஓதும் முறையும் வேறு வேறு, நிற்கும் முறையும் வேறு வேறு. அதனால் பெறுகிற பயனும் வேறு வேறு. ஆனால் எல்லாம் என்ன பேர்? 5 எழுத்துன்னு தான் பேர். எல்லாத்துக்கும் என்ன பேர்? 5 எழுத்துன்னு தான் பேர். அது என்னதுங்க? 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் மேலை பிஞ்சு எழுத்தும் பேசா எழுத்துடனே பேசும் எழுத்துடன் பேசா எழுத்தும் எல்லாம் 5 எழுத்து தான். எனவே ஆனால் பயன் வேறுபடும். நான் முன்னாடி நின்னா வேறு பயன், சி முன்னாடி நின்னா வேறு பயன் என்று ஒவ்வொன்றுக்கும் என்ன உண்டு? பயனும் வேறு, நிற்கும் முறையும் வேறு, ஓதும் முறையும் வேறு. இங்கே நமக்கு சொல்லப்படுவது 2 தான் சொல்லியிருக்கிறார். 91லையும் 92லையும் கடைசியாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த நிலைகளைத்தான் சொல்கிறாரு. முன்னாடி தூள சூக்கும நிலைகள் இங்கே சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கிறாங்க? ஏற்கனவே உண்மை விளக்கத்தில் விரிவாக சொல்லி இருக்கிறாங்க. எனவே அதை அங்கே பார்ப்போம். அந்த வகையில் நம்ம இந்த 5 எழுத்தினுடைய சிறப்பை
அடுத்த வகுப்பில் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். நமக்கு நாளை நம்முடைய திருமந்திர வகுப்பு நடைபெறணும். நமக்கு ஷெட்யூல் பிரகாரம் நாளைக்கு திருமந்திர வகுப்பு. நாளைக்கு வகுப்பு இல்லை, எனவே திருமந்திர வகுப்பு நாளை இல்லை. சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சிவஞான போத ஆராய்ச்சி 6:30 8 மணி வரைக்கும் சிவஞான போத ஆராய்ச்சி வகுப்பு சனிக்கிழமை மாலை நடைபெறும். நாளைக்கு திருமந்திர வகுப்பு இல்லை. எனவே நம்ம நாளை மறுநாள் சிவஞான போத ஆராய்ச்சி வகுப்பில் சந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் என்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாய் குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக்க மாதோன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.